வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் விஷால் அண்ட் தென் தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ராஸை கையிலே பிடிக்க முடியல அப்படின்ற மோடுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபேக்ட்ரி டாஸ்க் ஆரம்பிச்சது சின்ராஸை கையிலே பிடிக்க முடியல. ஏன்னா நிறைய லேபர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடுதியில் தான் படுக்கணும் அப்படின்றப்ப மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் வந்து விடுதியில் இருந்தாங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் பெட்ரூமில் வேறு யாரும் கிடையாது, இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. என்னடா அது புதுசாக லவ் லெட்டரோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணுச்சு. எஸ், இது வந்து ஸ்கூல் டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்ஷிகா வந்து விஜய் விஷாலுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து தர்ஷிகா கிட்ட கேட்காம கொள்ளாமல் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தர்ஷிகாவுக்கு வந்து செம கோவம் வந்துச்சு அப்படின்றத விஜய் விஷால்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் விஷால், நீ ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல, நீ எடுத்து எங்கேயாவது வச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அவன் வந்தான், அவன் பாட்டுக்கு எடுத்தான், படிச்சுட்டு இருந்தான், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. லைக் இவங்க 2 பேரும் கரண்ட்டாக எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்றதே வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது பார்க்குற நம்மளுக்கே. ஸோ விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோப் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஹோப் கொடுக்குறாரு. அண்ட் தென் தர்ஷிகாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து விலகி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து திரும்பவும் ட்ராக்குள்ளே வர மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்ஷிதா வந்து விஜய் விஷால் கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வருது இல்லை, அது அப்பட்டமாக வந்து வெளியே தெரியுது. பட் லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஹைட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் வென் இட் கம்ஸ் டு விஜய் விஷால், அவங்க வந்து அதை ஓப்பனாக சொல்கிறப்பையும் இல்லை அதை பற்றி ரியாக்ட் பண்ணுறப்பையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த பொசசிவ்னஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் நம்மளால் பார்க்கவும் முடியுது, உணரவும் முடியுது. அதுக்கப்புறம் விஜய் விஷாலும் சரி, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹோப் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஊட்டி விடவே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசிட்டு ஹோப் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதும் எனக்கு புரியல. அண்ட் தென் அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹக் பண்ணுறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் இண்டிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து ஹோப் கொடுக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அவர் இல்லை ஒருவேளை இது ஒரு கேமாக எடுத்து பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஆனால் கேமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து நிறைய டிஸ்கஷனில் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அண்ட் தென் நம்மளோட இந்த பர்டிகுலர் ஃபீலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்றத வந்து விஜய் விஷால் சொல்கிறாரு. பட் அந்த ஃபீலிங்ஸை வச்சு மற்றவங்க உங்ககிட்ட கேம் விளையாடக்கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்றதே வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ உங்களுக்கு என்ன இது மூலமாக ரியலைஸ் ஆகுது அப்படின்றத மறக்காமல் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பவித்ராவும் வந்து என்கிட்ட நேற்று வந்து இந்த மாதிரி அப்படின்னா, பட் நான் வந்து ரிப்ளை வந்து பார்த்தோன்னா அடிச்சு விட்டேன், அதுக்கப்புறம் கம்முன் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, இந்த கேமுக்குள்ளே இருக்கணும், நல்லா விளையாடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க கேட்டாங்க. ஸோ தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணுறன்ற பேரில் அந்த பர்டிகுலர் விஷயத்தை வேறு மாதிரி எடுத்துகிட்டு நான் என் கேமை தான் விளாட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவாய்ட் பண்ணணும் விஜய் விஷாலா அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஸோ அந்த டைம் வந்து நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்கில் இருக்கேன், ஒரு விஷயம் நடக்குது, நான் அதை வந்து மறக்கணும் இல்லை மறைக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டேன் அப்படின்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து தான் வந்து நான் அதை வந்து மறைக்கணும். பட் அந்த மாதிரி நான் டைம் எடுத்தேன் அப்படின்னா அது என்னோடய கேமை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணுறன்ற பேரில் அவங்களுக்கே அவங்க சூனியம் வச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து என்னோட புரிதல். ஸோ விஜய் விஷாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, மற்றவங்க வந்து உன்னோட ஃபீலிங்ஸில், அதாவது நம்ம 2 பேருக்கும் இருக்கிற இந்த பர்டிகுலர் விஷயத்தை சொல்லி கேம் விளையாடக்கூடாது, ஆனால் ஒன்று எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் கடைசியாக தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பிளான் பண்ண மாதிரி அதை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினாக ஆகணும், நல்ல ஹீரோயினாக ஆகணும் அவங்க அப்படின்றதையும், அண்ட் தென் உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற 2 விஷயத்தையும் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து ஷோக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசுகிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் வந்து பரிமாற்றப்படுது. ஆனால் தர்ஷிகாவும் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸாக தள்ளி இருக்கேன்னு சொல்லிட்டு தள்ளி இருக்க பார்க்குறாங்க. ஆனால் நைட்டு கான்வர்சேஷன் வர்றப்ப அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து கொட்டி தீர்த்துறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோவில் இன்னும் வேறு என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.